தீபிகா, ஏற்கனவே திடீரென்று ஒரு நாள் காலை, வெள்ளிக்கிழமை காலை திடீரென 6 மணிக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள 1,31,00,000 பெண்களின் கணக்கிலே 4,000 ரூபாய் அந்த ஒரு சிறப்பு நிதி வரவு வைக்கப்பட்டது. ஒரு இன்ப அதிர்ச்சியை முதலமைச்சர் கொடுத்திருந்தார். அதே வகையிலே இன்று காலை 40 லட்சம், மேலும் 40 லட்சம் பெண்களுக்கு சிறப்பு நிதியாக தலா 2,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு என்ற தகவலை முதலமைச்சர் தற்போது தன்னுடைய எக்ஸ் தள பதிவின் மூலமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது என்னவென்று பார்த்தால், மகளிர் நிதி உதவித்தொகை என்பது இந்த விதவை பென்ஷன் வாங்குவோர், கைம்பெண் பென்ஷன், அதே போன்று முதியோர் பென்ஷன் போன்ற வாங்குவோர்களுக்கெல்லாம் அந்த மகளிர் உரிமை தொகை எலிஜிபிள் இல்லை, அவர்கள் தகுதியுடன் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எங்களுக்கும் இந்த சிறப்பு நிதி, கோடை கால சிறப்பு நிதியான 2,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வந்திருக்கிறார்கள். அதனை தற்போது ஏற்றுள்ள முதலமைச்சர் அவர்களுடைய, அதாவது சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து வரும், அரசின் மாத ஓய்வூதிய உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் இந்த கோடைகால சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகள் வந்தன. அந்த கோரிக்கைகளை அவர்கள் தன் மீது நம்பிக்கை வைத்து இந்த கோரிக்கையை வைத்திருப்பதால் அவர்களின் நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்ற அடிப்படையிலே அதை ஏற்று முதல்வர் இன்று காலை அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இன்று காலையே அனைவருக்கும் அந்த சிறப்பு நிதியை அவரவர் வங்கி கணக்கிலே வரவை வைத்திருக்கிறார் என்ற இன்ப அதிர்ச்சியை, மேலும் ஒரு இன்ப அதிர்ச்சியை தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அதாவது தற்போது சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளதாக அவர் அறிவித்திருக்கிறார். இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாயும், 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாயும் இன்று காலை வரவு வைத்திருக்கிறோம் என்ற வகையிலே முதலமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த சிறப்பு நிதி யாருக்கெல்லாம் இன்று காலை 40 லட்சம் பெண்களுக்கு போயிருக்கிறது, யாருக்கெல்லாம் சென்றிருக்கிறது என்றால், பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாயும், 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாயும் இன்று காலை வழங்கி இருக்கிறோம் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மீனவர் குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்திற்கு மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக குடும்பம் ஒன்றுக்கு 8,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசும் தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என 8.53 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்க 8,53 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படுகிறது என்றும், இந்த தருணத்திலே தான் சூளுரைக்கிறேன் என்றும், தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக என்று மேலும் 40 லட்சம் பேருக்கு தலா 2,000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை மேலும் ஒரு இன்ப அதிர்ச்சியை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சில தினங்களுக்கு முன் 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்ற பெயரிலே அந்த அதிரடியாக 3,000 + 2,000 என 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. தற்பொழுது 40 லட்சம் பெண்களுக்கு அவரவர் பிரிவுகளுக்கு ஏற்ப 3,200 ரூபாய், 3,500 ரூபாய், 4,000 ரூபாய் என அவரவர் பிரிவுகளுக்கு ஏற்ப முதியோர், கைம்பெண், ஓய்வூதியம் பெறுவோர் என பல்வேறு கட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு, மீனவர்கள் என்ற வகையிலே அவரவர் பிரிவுகளுக்கு ஏற்ப அந்த இன்ப அதிர்ச்சியாக சிறப்பு உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்க என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். முதல்வரின் அதிரடி அறிவிப்புகள் மேலும் தொடருமா, மேலும் வேறு ஏதேனும் கொடுப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகப்படுத்தியிருக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்கனவே அந்த 5,000 ரூபாய் ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அதில் விடுபட்ட மற்ற பிரிவுகளின் கீழ் வருவோர் எல்லோருக்கும் தற்போது இந்த சிறப்பு உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பது மேலும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக
மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே முதலமைச்சரின் செயல் இருக்கிறது என்றுதான் பொது பார்வையிலே பார்க்கப்படுகிறது. தீபிகா.